அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாக ஏஐசிஸ் பார்த்துட்ருப்போம். நிறைய நண்பர்கள் வந்து எக்ஸலை பற்றி கேட்டனால ஒரு எக்ஸல் சீரிஸும் போடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து எக்ஸல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேட்டனால நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸ்க்கு நேமே வந்து எக்ஸல் வித் அருண். பிகாஸ் அருண் வந்து நம்ம ஒரு எக்ஸல் எக்ஸ்பர்ட்டு. அவர் வந்து ஏற்கனவே ஒரு 17-20 வருஷமாக ஐடி ஃபீல்டு இருக்கார். நமக்காக டைம் ஒதுக்கி இந்த எக்ஸலில் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அருண்ஜி வணக்கம். வணக்கம் பிரபா. ஓகே. தேங்க்ஸ். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு தேங்க்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பேஸ் எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் இருக்கு. நம்ம 3 ஹவர்ல நிறைய கிளாஸஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக் மோஸ்டா யூஸ் பண்ற எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். கண்டிப்பாக. அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிஷன். இந்த இந்த 5 கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா எக்ஸலுக்கும் தேவையான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா அடிஷன்ல இருந்து போலாங்களா? அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிஷன் பண்றதுக்கு 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னோட டாஸ்க் என்னன்னு நான் கன்சிடர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா பி காலம் டில இருக்க D2ல இருக்க வேல்யூவும் E2ல இருக்க வேல்யூவும் நான் அடிஷன் பண்றேன் அப்படின்றது ரெண்டு டைப்பா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு டைரக்டா நான் வந்து D2 செல்ல செலக்ட் பண்ணலாம். D2 செல்ல செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் E2 செல்ல செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. என்டர் கொடுத்தோம்னா D2ல இருக்க வேல்யூவும் D2ல இருக்க வேல்யூவும் வந்து சம் ஆகும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா என் கையில நிறைய காலம்ஸ் இருக்கு, நிறைய வந்து சம் பண்ணணும் அப்படின்னு பட்சத்துல நான் வந்து ஒரு தடவையும் போயிட்டு D2, E2, C2, F2 அப்படின்னு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது கொடுத்தலாம் எனக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். அது நான் என்னோட ஒர்க்கும் வந்து கொஞ்சம் இது ஆகும். அதுக்கு தான் நம்ம எக்ஸல்ல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு சம். ஓகே. இப்போ ஓப்பன் பிரேக் கொடுத்துட்டு D2ல இருக்க வேல்யூ D2ல இருந்து E2 வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். D2ல இருந்து E2 வரைக்கும் செலக்ட் பண்றேன் அப்படின்னு பட்சத்துல டோட்டலா D2 அப்படின்னு க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு பட்சத்துல எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா சம் ஆயிடுச்சு. அதே வேல்யூ சம் ஆயிடுச்சு. இதே வந்து எனக்கு சியோட வேல்யூவும் வேணும் அப்படின்னு பட்சத்துல அதே ஃபார்முலால நான் வந்து D2க்கு பதிலா சின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. D2க்கு பதிலா C2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 3 ரோவோட வேல்யூ சம் ஆகி வரும். இதுதான் வந்து பேசிக் சம்மோட கால்குலேஷன். ஓகே ஓகே. அடிஷனல் அதாவது ஒரு கன்டினியூஸ் வேல்யூஸ் வேணுனாக்கா நம்ம சம்மன் கொடுத்துட்டு எந்த காலத்துலேருந்து எந்த காலம் அப்படின்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக சம் அப் பண்ணிக்கும். ரைட்டுங்களா? ஆமாம். இது வந்து நீங்க டோட்டலா அந்த ஒரு காலம் தான் கொடுக்கணும்னு தேவையில்ல. டோட்டலா அதுல இருக்க எல்லா வேல்யூமே நீங்க சம் பண்ணணும் அப்படின்னு படிச்சீங்கன்னா கூட C2ல இருந்து E6 வரைக்கும் நீங்க சம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா நீங்க அப்படியே கொடுத்துக்கலாம். அது டோட்டலா உங்களுக்கு சம் ஆகி டோட்டல் சம் கொடுத்துரும். ஓகே ஓகே. அது வந்து ஒரு அடிஷனல் கால்குலேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது வந்து ரோ வைஸ் போட்டிருக்கோம். இப்போ காலம் வைஸ் வேணும்னா காலம் வைஸ் வேணும்னா அதேதான். சில இருந்து C2ல இருந்து C6 வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் இங்க ஈக்குவல் டு போட்டு சம் போட்டு சம் போட்டுட்டு இது வரைக்கும் கொடுத்துட்டேனாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன காலம். ஓகே 95. ஓகே. இது புரிஞ்சு அருண். இது புரிஞ்சுதான். இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனுக்கு சிம்பிள் ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ. இதுதான் நம்ம எப்பவுமே வச்சிருக்க சப்ட்ராக்ஷனோட கான்செப்ட்.
பேசிக் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஓகே. இதுலயே வந்து ஹையர் வேல்யூ நம்மளுக்கு ஹையர் வேல்யூ பாத்தீங்கன்னா E3 மைனஸ் யா. D3 அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு E3ல இருக்க வேல்யூ D3ல இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணி காட்டிடும். ஓ ஜஸ்ட் சிம்பிள் மைனஸ். ஓகே. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா? ஓகே. யா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் இருக்கும். ம். அதுல உங்களுக்கு இதுல இருக்காது, அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸா இருக்காது. ஓகே. சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது மூணுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேல்யூஸ் தான். ஓகே. 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 ஓகேங்களா? இதுல உங்களுக்கு இந்த 4 கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல மல்டிபிளேஷன் ஏதாவது ஆஸ் டவுட் இருக்கா யூஸ்வலாக நம்ம உங்களுக்கு? 48 இந்த ஸ்டார் போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஸ்வலாக உம், இது போட்டுறாக்கா ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிளேஷன் கொடுத்துரும் நமக்கு. ரைட்டுங்களா? ஆமா. டிவிஷனுக்கு ஆ. நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ E5 ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் போட்டு இந்த இதை போட்டுனாக்கா இது. ஸோ அடிஷனு, டிவிஷன். சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு இதெல்லாம் சிம்பிளாகவே நம்ம ஐஸ் யூஸ்வல் மெத்தடில் நம்ம போட ஆமா. முடியும். ஓகே. ஓகே. ம். ஆமா. இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்கல் காலேஜ் ம். கான்செப்ட். நெக்ஸ்ட் லாஜிக்கல் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம பார்க்க போறது இஃப். ஓகே. இஃப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா ம். கம்பெனிஸ்லயும் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் இது. ம். இந்த ஓகே. இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கையில ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா ஒரு வேல்யூ வரணும், ம். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஒரு வேல்யூ வரணும் அப்படின்ற பட்சத்துல யூஸ் பண்றது தான் இஃப் கண்டிஷன். ஓகே. இந்த இஃப் கண்டிஷனுக்கு சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஈக்குவல் டு பண்ணணும் இல்லைங்களா? ஈக்குவல் டு இஃப். ஈக்குவல் டு. ஆமா, ஈக்குவல் டு எந்த ஓகே. ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும்போது ஈக்குவல் டு ஆரம்பிச்சிடும். ஓகே. இஃப் யா. நீங்க ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட லாஜிக், அதோட சின்டாக்ஸ் தெரியும். இந்த சின்டாக்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே. வந்து லாஜிக்கல் டெஸ்ட். நம்ம என்ன வேணும் அப்படின்ற கண்டிஷன். ஓகே. அதுக்கப்புறம் ட்ரூ வேல்யூ, ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே. இப்போ என்னோட கண்டிஷன் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட செல் வேல்யூ வந்து எஃப் எஃப் F6ல நான் செல் வேல்யூ வந்து என்ன கொடுக்குறனோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு குவாலிட்டி வேணும் ம். அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. குவாலிட்டி வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு சொல்றேன். இதுக்கு வந்து நான் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பேஸ் F6 F6. F6 F6. கமா கமா F6 சாரி மன்னிக்கணும். கண்டிஷனல் வேல்யூ. F6 ஈக்குவல் கண்டிஷன் வேல்யூ ஓகே. ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல டெஸ்டா கொடுக்கும்போது நீங்க டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். இதுவே நம்பர்ஸா கொடுத்தீங்கன்னா டைரக்டா நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் ஏ டபுள் கோட்ஸ். ஓகே. டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா கமா. ஓகே. நான் வந்து 15 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸோ கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 15 நம்பர் வரணும். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னு பட்சத்துல எனக்கு 0 நம்பர் வரணும். ஓகே. கமா 0. கமா ரைட்டுங்களா? 0 0. ஆமா. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்டர் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ எனக்கு அங்க 0 இருக்கும். இப்போ நான் F6ல போயிட்டு ஏன்னு டைப் பண்ணா மட்டும் எனக்கு 16 நம்பர் வரும். மற்றபடி நான் என்ன கொடுத்தாலும் எனக்கு வந்து அங்க நம்பர்ஸ் வராது. இது வந்து ஓகே. இப்போ நம்ம ஏனுக்கு நம்ம சிப்ளிங் கண்டிஷன் வந்து இஃப் அந்த காலத்தில் அந்த ரோல் ஐ மீன் அந்த செல்லில் ஏங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு வேல்யூ வரணும், இல்லைனாக்கா 0ன்னு வரணும். ரைட்டுங்களா? இதுதான் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆமா ஓகே. இதுதான் கொடுத்துருக்கோம். ம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா எல்ஸ் கண்டிஷன் இருக்கு. இப்போ ம். சரி நான் இது ஒரு கண்டிஷன் ஓகே 2 3 கண்டிஷன் போடுறேன் அப்படின்ற பட்சத்துல ம். ம். அதுக்கு வந்து நான் திருப்பி ஒன்னும் யூஸ் பண்ணலாம். ம். அதையே வந்து நம்ம 2 ஆப்ஷன்ல யூஸ் பண்ணலாம். ம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இஃப் இதே கண்டிஷன்ல 0ன்னு கொடுத்துருப்போம்ல, 0ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக திருப்பி இன்னொரு இஃப் கண்டிஷன் போட்டு ம். 0 இருக்க எடுத்துட்டு ஓகே. அதுக்குள்ள திருப்பி ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணணும். இஃப் பண்ணணும். ஓகே. இஃப் F6 இஃப் ஈக்குவல் டு பி. பேக்கெட் வரணும் இல்லைங்களா? ரைட்டு. ஓகே. பேக்கெட் க்ளோஸ். ஆமா பிராக்கெட் F6 பிராக்கெட் உள்ளதான்.
F6 ஈக்குவல் டு equal டபுள் to கோட்ஸ்ல டி D. ஓகேங்களா? D for Delhi. டி 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 பதில் ஆமா கமா 10ன்னு கொடுத்துக்கலாம் இங்க ஒரு நம்பர். ஓகே. ஓகே. கமா 0 கமா 0. ஓகே. ஃபைல் எல்ஸ் கண்டிஷன். ஓகே. ஓகே. எல்ஸ் கண்டிஷன். இப்போ நம்ம பிராக்கெட் வந்து ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 இஃப் போட்டிருக்கோம். அதனால 2 இஃப் வந்து 2 இஃப்க்கான பிராக்கெட் வந்து வெளில க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு இங்க 2 இஃப். ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருக்கு உங்களுக்கு. ஓகே. ஓகே. என்டர் கொடுங்க. இப்போ இப்போ எனக்கு இந்த எஃப் காலம்ல ஏ இல்ல டி அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் வேல்யூ வரும். மற்றபடி நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது 0ன்னு போயிடும். ஓகே. ஏன்னு கொடுத்தா எனக்கு 15 வரும், டின்னு கொடுத்தா 10ன்னு வரும். டின்னு கொடுத்தா 10 வருது. மற்றபடி நான் சி வேற ஏதாவது வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு 0ன்னு போயிடும். 0 வருதுச்சு. ஓகே. என்ன கண்டிஷன் கொடுத்தனாக்கி 0 ஓகே. வருது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இஃப்ல வந்து இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் அது மாதிரி போட்டு ஒரு 7 கண்டிஷன் நீங்க உள்ள யூஸ் பண்ணலாம். 7 கண்டிஷன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேல உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதை பத்தி பார்க்கணும்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபுல்லா டீட்டெயிலா அதை பத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெஸ்டட் இஃப் 7 இஃப் வரைக்கும் தான் போக முடியும் நம்ம. ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இஃப் 7 இஃப் மட்டும் தான் போக முடியும். ஓகே ஜி. ஸோ ஓகேங்களா? இப்போ பேசிக்காக வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இஃப் கண்டிஷன் ரொம்ப பேசிக்காக ஒரு இதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம பேசிக்கலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம வீலுக்கு பார்க்கலாங்களா அருண்? அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோல நம்ம இஃப் கண்டிஷன்ஸும் நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸும் லுக்அப் கண்டிஷன்ஸும் பார்க்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இஃப் லுக்அப் கண்டிஷன் பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஓகே. ஓகே ஜி. இந்த வீடியோ இதெல்லாம் நம்ம முடிச்சுக்குவாங்க. வேறு அடுத்த சேனல் பார்க்கலாம் நம்ம. நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம்.